சத்குரு வணக்கம். இன்றைக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சாமி எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். சாமி வீட்டு வாசல்லேருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் சாமின்னு சொன்னோடனே அந்த தோளில் உள்ள மூட்டையை கூட கீழே போட்டுட்டு அதன் பிறகு போஸ் கொடுக்குறாங்க. அவர் நிற்கக்குள்ளே ஆகாயத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்தாரு. இன்னொரு பக்கத்தில் உள்ள ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவர் கையில் தண்ணி குடிச்சிக்கிட்டு என்னை மட்டும் கூப்பிட்டு இப்போ இடுறான்னு சொன்னார். ஸோ நானும் அவர் மட்டும்தான் ஃபோட்டோ நான் எடுத்தேன். அவர் அங்கே போஸ் கொடுத்துட்டு இருந்தார். சாமி நல்லா அன்பானவர், நம்ம நல்லா உணர்ந்தோமா நல்லா அன்பானவர். இந்த அன்பான சாமி இன்றைக்கு நம்ம கூட இல்லை, நம்ம நேரில் பார்க்க முடியல. அவருக்கு நம்மள தெரியும், நம்ம என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் எல்லாம். அப்படி இருக்கக்குள்ள சாமி நம்மளை விட்டு சமாதி நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு நான் கனகன்பட்டி அங்கே மோகன் தோட்டம் அந்த வழியில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் சைக்கிளில் வந்தார், பைஸ்கிளில். திடீர்னு நல்லா பச்சை வேஷ்டி பச்சை சட்டை போட்டுக்கிட்டு ஆள் கட்டையாக இருந்தார், சுருட்ட முடி. ஏற்குறைய அவர் முக ஜாடு இந்த சூப்பர் சிங்கர் அந்த பாடகர் மூக்குத்தி முருகன் ஏற்குறைய அந்த மாதிரியான ஃபேஸு. ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்க, கட்டையாக இருந்தாங்க. அந்த மாதிரி கட்டையானவங்க பெரிய பைஸ்கிள் எடுத்துக்கிட்டு அவர் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு வர அந்த ஸ்டைலு, அந்த அழகே யார் பார்த்தாலும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போ நான் பார்த்துட்டு வந்துட்டு நேராக என்கிட்ட தான் நிப்பாட்டிட்டு அவர் கேள்வி கேட்டார், தலைவர் இருக்காரான்னு கேட்டார். நான் அவர் சைக்கிளை பிடிச்சிட்டேன். தலைவரான்னு சொல்கிறீங்கன்ட்டு. சாமி தான் இருக்காங்க என்ன, இல்லை உங்களுக்கு தான் சாமி, உங்களுக்கு தான் எல்லாம், எங்களுக்கு தலைவர், நாங்களாம் தலைவர்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். நானும் அவர்லாம் ஒரு இடத்துல தான் இருந்தோம், அவர் இங்கே ரொம்ப காலம் இருக்க மாட்டார், இதோட முடிஞ்சிருச்சு, திரும்ப அவர் அங்கேயே வந்துடுவார், எங்கே இருந்தாரோ அங்கே வந்துடுவார் அப்படின்ட்டு. நான் கேட்டேன் எங்கே இருந்தாருன்ட்டு. அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே தான் அவர் வருவார் அப்படின்னு சொன்னார். அவரோட கடைசி இது அங்கே தான், இங்கே இருக்க மாட்டார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த தோட்டத்தில் இங்கே அவரோட இது இங்கே இருக்காது, அவர் அங்கேயே வந்துடுவார், அவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், சரி உங்கள் தலைவர்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு சாமி, நீங்கள் என்ன நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னேன். இல்லை அவர் எப்போனாலும் அங்கே தான் வருவார், நீங்கள் பாருங்கன்ட்டு பைஸ்கிள் எடுத்துகிட்டு நேராக உள்ளுக்கு வந்தார். உள்ளுக்கு வந்துட்டு அவர் போய் சாமியை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். நான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்துக்கு பார்த்தேன். அவர் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு உள்ளுக்கு வந்தார். மீண்டும் அவர் திரும்ப வரக்குள்ளே நான் அவரை நிப்பாட்டிட்டு சொல்லுங்கள் அவர்கிட்ட. நானும் கொஞ்சம் வெடைக்கிற மாதிரி தான் பேசினேன். என்ன பேசினேன்னா, இப்போ சொல்லுங்கள் உங்கள் தலைவர் என்ன சொன்னாருன்ட்டு. அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன், அவர் அங்கே தான் வருவார் அப்படின்ட்டு சொன்னார். அந்த ஏறக்குறைய அவர் சொன்னது பார்த்தா அந்த சாமி ஆரம்பத்தில் எங்கேயோ காளி கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாமி முதல்ல அங்கே தான் உட்காந்துருந்தாராம். அப்புறம் அந்த இடும்பன் மலை பக்கமோ அந்த காளி கோயில் பக்கமோ எங்கேயோ, ஏன்னா நான் அந்த பக்கம் அந்த காளி கோயில் பக்கம்லாம் நான் போனதில்லை. ஆனால் சாமி என்னை இடும்பன் மலை பக்கம் கூட்டிகிட்டு போனார், அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு. ஆனால் இப்போ சாமி அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு மனசு சங்கடமாயிடுச்சு. அப்போ என்ன இவ்வளோ இதாக சொல்லிட்டு போகிறாருன்னு விறுவிறு சைக்கிள் எடுத்துகிட்டு அவ்வளோ வேகமாக சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு எனக்கும் மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, என்ன அப்படி சொல்கிறாரு. அப்போ நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஆனால் என் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன், சாமி இதோட நம்ம கூட இருக்க மாட்டாங்க போல். அதான் இந்த மனுஷன், நான் அப்படி தான் நினச்சேன், இந்த மனுஷன் அதான் அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு போகிறாரு, அவர் எங்ககிட்ட வந்துடுவார், இதோடு இங்கே இருக்க மாட்டாருன்ட்டு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், என்னோடய 2013 அதான் என்னோடய கடைசி பயணம் கனகன்பட்டிக்கு. அப்போ அந்த நேரத்தில் சாமி என்ன பண்ணாங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேனுங்களே, மற்ற வீடியோவில் வரக்குள்ளே நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன், இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். நான் அங்கேருந்து கனகன்பட்டி விட்டு எங்கள் ஊருக்கு கிளம்புறேன். அந்த நேரத்தில் சாமி காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்போ எனக்கும் அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு கனகன்பட்டி
சென்னையிலேருந்து பழனிக்கு போய் பழனிலேருந்து சென்னைக்கு பஸ் எடுக்கணும்ல. அப்போ நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு சரி கிளம்பலாம், சாமி காணோம், பார்க்க முடியாமல் சொல்லிட்டு கூட போக முடியலையே அப்படின்னு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கக்குள்ளே சாமி திடீர்னு வந்தாங்க அவரோட வேனில் வந்துட்டு. அப்புறம் நாங்கள் வாடகைக்கு அந்த வண்டி டிரைவர்கிட்ட சொன்னேன், டாக்ஸி டிரைவர்னு சொல்லுங்களேன், டாக்ஸி டிரைவரு எனக்கு அவர்கிட்ட சொன்னேன். அங்கே டாக்ஸி இல்லை, ஆனால் அந்த கிராமத்தில் யாரோ ஒருத்தர் அந்த ஒரு வெள்ளை காரு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட சொன்னேன், சாமி வந்துட்டாங்க, சாமி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோன்ட்டு. அப்போ சாமி பார்த்துட்டு சாமி இறங்குவாரன்னு நினச்சேன். சாமி இறங்கலை. சாமி வண்டியிலேயே முன்னுக்கு போகிறாரு. அந்த கனகன்பட்டி ரோடு அவ்வளோ பிஸியாக இருக்கும். நம்புறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் சாமி சாட்சியாக நான் சொல்கிறேன், சாமி வண்டி போகுது, பின்னால் ஒரு வண்டி போவோம் எப்பவுமே. ஓகே, அதுக்கு பின்னால் தான் மற்ற வண்டி போவோம். அன்றைக்கு சாமி வண்டி போகுது, நாங்கள் போகிற வண்டி சாமிக்கு பின்னால், எங்களுக்கு பின்னால் தான் அவருக்கு எப்பவுமே வர ஒரு நீல வேன் நினைக்கிறேன், அந்த வேன் வரும். அப்போ போய்கிட்டு இருந்து பழனி அந்த அந்த நேரத்தில் பழனிக்கிட்ட அந்த ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ட்ரெயின் போகிறதுக்காக. அப்போ வேனெல்லாம் சாமி வேன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாமிக்கு பின்னால் நான் இருக்கேன், எனக்கு பின்னால் சாமிக்கு ஒரு நீல வேனில் வருவாங்க, அவங்களோட எஸ்கார்ட்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு பின்னால் அவ்வளோ கார்டிங் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், விறுவிறுன்னு என்னோடய டிரைவர்கிட்ட சொல்லி நானும் என் மனைவி, என் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க சென்னையில் உள்ளவங்க, இறங்கி சாமிக்கிட்ட போயிட்டு, சாமி ஊருக்கு போயிட்டு வரோங்க சாமின்னு சொன்னேன். அப்போ சாமி அவங்கெல்லாம் எனக்கு முன்னுக்கு அவங்க 2 பேரும் சொன்னாங்க, என் மனைவி சொல்லிட்டு போனாங்க, அந்த பொண்ணும் சொல்லிட்டு போனாங்க. நான் போய் சொல்லக்குள்ள சாமி கண்ணிலிருந்து தண்ணி வந்துருச்சு. சாமி அழுதுட்டாங்க. அப்போ சாமி இப்படி பார்க்குறேன், சாமி கண்ணில் தண்ணி இறங்கிருச்சு, அந்த கண்ணம் வரைக்கும் தண்ணி இறங்கிருச்சு. எனக்கு மனசு சங்கடமாயிருச்சு. ஐயோ சாமி அழுகுறாங்க. அந்த பொண்ணும் சொல்கிறாங்க, என் மனைவியும் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சொல்லக்குள்ள சாமி அழுகுறாங்கன்ட்டு. அதான் நான் சாமியை கடைசியாக பார்த்தது. நான் என்ன நினச்சேன், ஒருவேளை நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து பழனியிலேருந்து சென்னைக்கு வர அந்த பஸ்ஸில் எதுவும் விபத்து நடந்துருமோ, அல்லது நான் வர ஃப்ளைட் ஏதாச்சும் விபத்து நடந்துருமோ, சாமி அதான் பார்த்து கொஞ்சம் கண் கலங்கிட்டாங்களா அப்படின்னு மனசு ரொம்ப உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் சேர்ந்துட்டேன், என் வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். சேர்ந்து 2014 3வது மாதம் 11ஆம் தேதி சாமி சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் தெரிஞ்ச பிறகு தான் நான் உணர்ந்தேன், இதுக்காகத்தான் சாமி என்னை பார்த்து கண் கலங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த அந்த ஒரு தெய்வத்தை மீண்டும் அந்த ரூபத்தில் எப்போ நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை நான் பார்த்து அவர்கிட்ட இருந்த அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி எங்குமே யாருக்கிட்டுமே எனக்கு கிடைக்காது. நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் சத்குரு கனகன்பட்டி மூட்டை சாமி கிட்ட உள்ள ஒரு அன்பு யாருக்கிட்டேயும் கிடைக்காது. யாரையும் பார்க்கறதுக்கு தான் அவர் திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு கூட 1 to 1, அதாவது தனியாக நாம் இருக்கக்குள்ள அவரோட அன்பு எங்கேயுமே கிடைக்காது. இந்த சிவபுராணத்தில் கூட சொல்லுவாங்க, தாயை சிறந்த தயாவான தத்துவனேன்ட்டு. தாய்க்கு மேலே அன்பு காட்டுறவர், அந்த அன்பை நான் அவர்கிட்ட நான் பார்த்துட்டேன். இத்துடன் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய சாமியோட அந்த சமாதிக்கான அறிகுறிகள் என்னன்னு நான் சொல்லிட்டேன். இதோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். சத்குரு வணக்கம். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்குள்ள எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது பேசுகிறதுக்கு கூட. ஏன்னா எனக்கு சாமி கண்ணீர் விட்டுது. எனக்கே இப்போ நினச்சா கூட எனக்கு கண் கலங்குற மாதிரி இது இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஞானி, தெய்வம், அவர் அந்த இதில் கண் கலங்கினார். எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் போக போக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சாமியோட அந்த சமாதி உத்தரவு கிடைக்கட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். எனக்கு அது என்னோடய நித்திரையில் ஏற்குரிய உத்தரவு கிடைச்சிச்சு. அதனால் உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சத்குரு வாழ்க. சத்குரு வணக்கம்.